ஏங்க நான் கேண்டீன் போறேன் வரீங்களா? ஏய் எனக்கு தான் கிளாஸ்ல வேலை இருக்குன்றல நிப்போம் அப்படின்னு இந்த மாதிரி மாறி மாறி அப்பா வாய்ஸ்னா அப்படி வித் பிஜிஎம் எனக்கு பிஜிஎம் ஸ்போர்ட் தான் நரேட் பண்ணுவேன். 2 மணி நேரம் படம் பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே இல்லைண்ணே எங்கள் அப்பா வந்து கதை நான் நரேட் பண்ணோடனே என்னை நடிக்கலாம் வந்து கேட்டுறாத சத்தியமாக நான்லாம் உங்களுக்குலாம் நடிக்க மாட்டேன் அப்படின்ட்டாரு. எழுதி இந்த கதையை நான் ஃபஸ்ட்டு ஆர்ஜே பாலாஜி அண்ணன்கிட்ட தான் நரேட் பண்ணேன். அவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, இது ஷார்ட்டாக சூப்பராக இருக்கும், நீயே டைரக்ட் பண்ணுன்ற மாதிரி அவர் தான் பூஸ்ட் பண்ணாரு. இல்ல இவங்க சும்மா அப்படி ஏற்றி விடுறாங்க. இது எல்லாரோட லைஃப்ல இருந்தும் இருக்கிற ஒரு பிட்ஸ் அண்ட் பீசஸ். முதல்ல என் கூட யாரும் நடிக்கிறதுக்கு ரெடியாவே இல்லை. நிறைய பேர்கிட்ட கதை சொல்லி எல்லாருமே சீன் சோன் பண்ணிட்டாங்க. பாதி பேர் என்ன மீனுக்கே நீதான் என் நெஞ்ச குழுக்கே சிறுக்கே வாடி என் முட்டை கலக்கே அழகே போவாத ரொம்ப விலகே செலுங்கே போறாளே என்ன முழுங்கி. அசுரன்லயே ஒரு சின்ன பையனா ஆரம்பித்த உங்க பயணம் இப்ப எப்படி இந்த அளவுக்கு யார் கொண்டு வந்து விட்டது? இது நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து பண்ணது தானே. இது யாருமே ஏன்னா நான் டைரக்ட் பண்ணுறேன்னு சொல்லும் போது வீட்லேயே ரொம்ப பயந்தாங்க. அப்பா அம்மா எல்லாருமே ஒரு மாதிரி பயங்கரமாக பயந்துட்டு தான் இருந்தாங்க. இது வந்து பயம் அதில் இல்லை. இப்போ நான் ஒரு டேரக்டர்னு நான் டைரக்ஷன் பண்ண போகிறேன், நானே ஹீரோவாக நடிக்க போகிறேன்றப்போ எங்கள் அப்பாக்கெல்லாம் பயங்கர பயமாச்சு. ஆர்வ கோளாறுல ஏதாவது பண்ணினுக்காது கம்முன்னு உட்கார வேலையை பாருன்னு தான் சொன்னாரு. அப்படிதான் திட்டினாரு. நான் அப்பாவோட அப்படியே ஸ்லாங்லயே நான் வந்து யோசிச்சுக்கிறேன். அப்படி சொன்னோன்னா நான் வந்து இல்லைப்பா இது ஒர்க் ஆகும், நாங்களாம் பசங்களாம் சேர்ந்து எங்கள் ஸ்கூல் லைஃப்பை தான் எழுத போகிறோம், அது ரொம்ப நல்லாயிருக்கும், இப்போ யாருமே அந்த மாதிரி ஸ்கூல் படம் வரல, எங்கள் லைஃப் எதுவும் வரல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது தேவையில்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காது, ஏதாவது படம் வரும் வந்தால் நடிகல்னா வீட்டில் சும்மா இரு, இந்த மாதிரிலாம் போட்டு இழுத்து விட்டுட்டு இருக்காது அப்படின்னாரு. ஸோ இப்படி தான் இருந்துச்சு. இது வந்து சரி நம்ம அந்த ப்ராசஸை ஸ்டாப் பண்ண வேணான்ற மாதிரி சொல்லிட்டு நான் பசங்க எல்லாருமே சேர்ந்து எழுத ஆரம்பித்தோம். எழுதி இந்த கதையை நான் ஃபஸ்ட்டு ஆர்ஜே பாலாஜி அண்ணன்கிட்ட தான் நரேட் பண்ணேன். அவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, இது ஷார்ட்டாக சூப்பராக இருக்கும், நீயே டைரக்ட் பண்ணுன்ற மாதிரி அவர் தான் பூஸ்ட் பண்ணாரு. அது அவரே ஃபோன் வச்சு எங்கள் அப்பாட்ட சொன்னார். அப்போ சொர்க்கவாசல் நடிச்சிட்டு இருந்தாங்க 2 பேரும். அப்போ கால் பண்ணி அவன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கான்ற மாதிரி சொல்லி திரும்ப இந்த கதையை எங்கள் அப்பாட்ட சொன்னதுக்கப்புறம் தான் எங்கள் அப்பாவுக்கு இன்னும் கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. சூப்பராக இருக்கு, நல்லா ஓகே நீ அப்போ டெவலப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. நான் எடுப்பேன், நான் டைரக்ஷன் பண்ணுவேன் அப்படின்னு களத்துல இறங்கி இருக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கு ஒரு தனி தைரியம் வேணும்ல. இல்லைண்ணா அதான் எனக்கு வந்து அசுரனுக்கு அப்புறம் எனக்கு படங்கள் வந்து வெறுமே சீரியஸாக மட்டும்தான் வந்துச்சு. நான் ஒரு ஜாலியான படம், நான் எல்லாரும் என்டர்டெயின் பண்ற மாதிரி படம் பண்ணுன்றதுதான் எனக்கு ஆசை. ஒரு ஒரிஜினல் கேரக்டர் வெளியில ஆமா என்னோட ஒரு கேரக்டர் வரணுன்றதுதான் ஆசை. அது எதுவுமே வரவே இல்லை. அது சரி கதையா வரலன்றப்போ நான் என்ன சொன்னேன், அப்போ நம்மளே ஒன்று ப்ரெசென்ட் பண்ணுவோம், நம்ம ஒன்று எழுதுவோம், இதை எழுதி வேற ஒருத்தங்களுக்கு கொடுப்போன்றதுதான் ஐடியாவா இருந்துச்சு. பட் ஆமா அதான் ஐடியாவா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆர்ஜே பாலாஜி என்ன புஷ் பண்ணதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ணேன், என் ஃப்ரெண்ட்ஸே வச்சு ஃபோன்லேயே மொத்த படத்தை ஷூட் பண்ணி எடிட் பண்ணி வச்சதுக்கப்புறம் தான் ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. சிறைக்கு முன்னாடியே நரேட் பண்ணிட்டீங்களா? ஆமாண்ணா சிறை ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நரேட் பண்ணிட்டேன். பட் படம் பார்த்துட்டு நரேஷன் இல்லை சிறை நான் வந்து இந்த கேரக்டர் இவங்க கேரக்டர் பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ஒரு கேர்ள் நெக்ஸ்ட் டோர் மாதிரி ஒருத்தங்க இருக்கணும், ஹீரோயின் மாதிரியும் இருக்கக்கூடாது. பட் அட் த சேம் டைம் ரொம்ப ஒரு ஹோம்லியாக ரொம்ப அழகாக ஒரு பொண்ணு நல்லாவும் நடிக்கணுன்ற ஒன்று இருந்துச்சு. எனக்கு அப்படி யாருமே கிடைக்கவே இல்லை. முதல்ல என் கூட யாரும் நடிக்கிறதுக்கு ரெடியாகவே இல்லை. நிறைய பேர்கிட்ட கதை சொல்லி எல்லாருமே சீன் சோன் பண்ணிட்டாங்க. பாதி பேர் என்ன. ஸோ இந்த இது போயிட்டு இருக்கும்போது சுரேஷ் சார் கிட்ட புலம்புறதுக்காக போனேன், சார் இப்படி இருக்கு சார் என் நிலைமை அப்படின்னு. அப்போ சரி ஓகே ஃபுட்டேஜ் கொஞ்சம் பாரு, சும்மா படத்தோடைய ஃபுட்டேஜ்னு சொல்லிட்டு அந்த நீலோத்தி சாங்கை சும்மா லைட்டாக காமிச்சாரு. அதை பார்த்தோன்னே சார் இவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காங்க, இவங்களை காசு பண்ணலாமான்னு கேளுங்க சார், நான் கதை சொல்லலாமான்னு கேளுங்கன்னு கேட்டிருந்தேன். அப்படி அப்ரோச் பண்ணி கதை சொன்னோன்னே இவங்களும் ஓகேன்ட்டாங்க. சொல்லி அப்போவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கதை ஒழுங்கா சொன்னாரா? சூப்பரா சொன்னீங்க. நரேட் பண்ணப்ப என்னோட வாய்ஸ் எல்லாம் ஃபீமேல் வாய்ஸ்ல அப்படி எல்லாம் இது நாங்க அப்படி பண்ணுவேன். எங்களுக்கு எப்படி அந்த சீன் எப்படி சொன்னீங்கன்னு எங்களுக்காக இல்லண்ணே நீங்க இம்ப்ரெஸ் பண்ணிருக்கீங்கன்னு இல்லை. இப்போ சும்மா சொல்லும் போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏங்க நான் கேண்டீன் போறேன் வரீங்களா? ஏய் எனக்கு தான் கிளாஸ்ல வேலை இருக்குன்றல நிப்போம் அப்படின்னு இந்த மாதிரி மாதிரி அப்பா வாய்ஸ்னா அப்படி வித் பிஜிஎம் பிஜிஎம் ஸ்போர்ட் தான் நரேட் பண்ணுவேன். 2 மணி நேரம் படம் பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே. ஆனா அந்த வாய்ஸ் வந்து உங்க வாய்ஸ்னு நீங்க சொன்னீங்க பாருங்க, ஒரு மாதிரி இதுவா இருக்குதுங்க. சரி ஓகே, இந்த ஒரு வாட்டி நான் வேணா இதை மன்னிச்சு. இப்பதான் அசுரன்ல ஒரு சின்ன பையனா ஒரு சின்ன குழந்தையா பார்த்த மாதிரி ஒரு ஃபீல்.
வளர்ந்து வந்து நிக்கிற மாதிரி இருக்கு. விஸ்வரூப ஒரு வளர்ச்சி மாதிரி. இது இன்னும் அப்படியே வளர்ந்துட்டு போகணும் அப்படிங்கறதா மைண்ட் செட்ல இருக்கு. பட் இது ஒரு பெரிய குருவி தலையில பெரிய இது மாதிரின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்னைக்கா ஃபீல் வந்திருக்கா? அப்படின்னா அதாவது ஒரு சின்ன ஒரு பையன் மேல இவ்வளவு பெரிய பாரத்தை இறக்கி வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைண்ணே, எனக்கு அது நான் ரொம்ப லவ் பண்ணி, எனக்கு சினிமாவை தவிர ஒன்றுமே தெரியாதுண்ணே. எனக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு இது பண்ணுற எல்லா வேலையுமே எனக்கு என்றைக்குமே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்ததே இல்லை. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுறேன். இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து பண்ணுறது எனக்கு இன்னும் ஜாலியாக இருக்கு. ஜிவி பிரகாஷ் பற்றி சொல்லுங்க. ஏன்னா இந்த படத்துக்கு ஒரு பெரிய பில்லர். ஆமாம் ஆமாம். ஜிவி அண்ணா அவர் ஒத்துக்க வச்சு இல்லைண்ணா, ஆக்சுவலாக ஜிவி அண்ணா கிட்ட வந்து நான் இப்படி அண்ணா நானே டைரக்ட் பண்ணி ஒரு படம் பண்ண போகிறேன், எனக்கு நீங்கள் மியூசிக் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொன்ன உடனே அவர் நான் பண்ணுறேன்ட்டாரு. ஆக்சுவலாக அண்ணன் இந்த படத்துக்கு சம்பளமே வாங்கலைண்ணே, எனக்காக அவர் ஃப்ரீயாக தான் பண்ணார். ஸோ ஆமாம். ஸோ இது மற்றவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன ஆகணும் ஜிவி பிரகாஷ். ஸோ அண்ணன் வந்து எனக்கு ஒரு பெரிய பேக் போன் இந்த படத்தில் மொத்தம் 8 சாங்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப மியூசிக்கலான படம் இது நரேஷன் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி ரீ ரெக்கார்டிங் போட்டு தான் நரேட் பண்ணுவேன். ஸோ அதை புல் ஆஃப் பண்ணுறதுக்கு எனக்கு ஸ்ட்ராங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸான மியூசிக் டைரக்டர் தேவைன்றது இருந்துச்சு. அதை பயங்கரமாகவே புல் ஆஃப் பண்ணி சூப்பராக போயிட்டுருக்கு. ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கேன். வேற காஸ்ட் அண்ட் க்ரூ பற்றி சொல்லுங்கள். படத்தில் சுராஜ் சார் நடிச்சிருக்காருன்னு. டைரக்டர் சுராஜ்? இல்லை நம்ம மலையாளம் சுராஜ் சார் வெஞ்சர்முடு அவர் நடிச்சிருக்காரு, அப்பா கேரக்டர் நடிச்சிருக்காரு. தேவதர்ஷினி மேம் வந்து அம்மா கேரக்டர் நடிச்சிருக்காங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு நளினி மேம் பிரின்சிபல் ரோலில் நடிச்சிருக்காங்க. ஆமாம். சரி, இவ்வளோ பேர் இருக்கும்போது நான் இப்போ என்ன கேள்வி கேட்க போகிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவ்வளோ பேர் இருக்கும்போது ஏன் ஹீரோயின் ஏன் அப்பாவை நடிக்க வைக்கல? இல்லைண்ணா, எங்கள் அப்பா வந்து கதை நான் நரேட் பண்ணோடனே என்னை நடிக்கலாம் வந்து கேட்டுறாத, சத்தியமாக நான்லாம் உங்களாம் நடிக்க மாட்டேன் அப்படின்ட்டாரு. இல்லை அது தெரியல, என்னாலாம் உங்களாம் நடிக்க முடியாது, நீ ஏதாவது ஒன்று ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஃபீல் பண்ண வைக்க பண்ணிருக்கலாமே. இல்லை அது அவர் தான் அந்த கேரக்டர், கொஞ்சம் எங்கள் அப்பா கேரக்டர் தான் எடுத்து வச்சிருக்கு. ஹீரோ கேரக்டரேவா? இல்லை அப்பா கேரக்டர் கொஞ்சம் எங்கள் அப்பா கேரக்டர் தான் எடுத்து வச்சிருக்கு. அவருக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒன்று பண்ற, அது நீ உன்னுடைய ஓன் ஸ்டெப் எடுத்து பண்ற. இப்போ என்னுடைய ஃப்ரெண்டு தான் ப்ரொடியூசரு, இந்த மாதிரி ஒரு செட்டப் நடக்கும் போது நீ வந்து உன்னுடைய ஓன் ஸ்டெப் எடுத்து பண்ணிட்டு இருக்கும்போது நான் நடிச்சிட்டேன்னா கூட அது என்னமோ நான் தான் உனக்கு அரேஞ்ச் பண்ண மாதிரி ஆயிடும் எல்லாத்தையுமே. ஸோ நான் இதில் எந்த பார்ட்டாகவும் நான் இருக்க விரும்பல. வரணும்னு நினைச்சது வந்து ஒரு நடிகனாவா இல்ல ஒரு டைரக்டரா? நடிகனா மட்டும்தான். இந்த படம் நான் பண்ணதே நான் நடிகனா நான் ஹீரோவா ஆகணுன்றது ஆசை வச்சுதான் பண்ணது. முட்டைக்கலக்கி பத்தி பேசும்போது அதுல அந்த ஹூக் ஸ்டெப்ஸ், அந்த சாங் விஷுவல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது என்னை ஏன்பா இவ்வளவு சீரியஸா நடிக்க வச்சுட்டீங்க வெற்றி சார் வரைக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அவர் என்ன சொன்னாரு? இந்த பாட்டை பத்தி சொல்லுங்க ஃபர்ஸ்ட். ஏன்னா முட்டைக்கலக்கி சாங் தான் எங்க எல்லாருக்குமே ஆல்பத்துல ரொம்ப ஃபேவரட்டான சாங். நான் ஜிவி அண்ணா கிட்ட சொன்னது என்னன்னா, ஆனால் முன்னாடிலாம் சன் மியூசிக் இசை அறிவியலெல்லாம் நாங்கள் ஸ்கூல் போயிட்டு வந்தோன்னே பாட்டு கொஞ்சம் நேரம் இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது பார்ப்போம். அதுக்கப்புறம் டியூஷன் போயிடுவோம். இந்த டைமில் ஒரு சாங்ஸ் வரும், ரொம்ப பழைய சாங்ஸ், ரொம்ப ஃபீல் குட்டாக இருக்கும். அந்த சாங்ஸ் இப்போ வரதே இல்லை, இப்போ டோட்டலாக மாறிச்சு. எனக்கு இன்றைக்கி ஜென்ரேஷனுக்கு ஆனால் பழைய டியூன்ஸ் வேணும், அதை நிறைய பேர் மிஸ் பண்ணுறாங்க இன்றைக்கும். அது வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்ன்ற மாதிரி தான் நான் சொன்னேன் ஜிவி என்கிட்ட சொல்லும் போது. ஸோ முட்டைக்கலக்கி இஸ் ஒன் ஆஃப் அ கைண்ட், அந்த மாதிரி ஒரு பாட்டு தான். எங்களுக்காக ஒரு 2 லைன் உங்க வரிகள்ல உங்க வாய்ஸ்ல நீங்களும் பாடலாம். நான் சப்போர்ட் பண்றேன். ஓ, இது சப்போர்ட், பெரிய சப்போர்ட். மனசு ஃபுல்லா உன் மேலதான், திருந்தி போன உன்னாலதான், திரியிறவும் பின்னாலதான், ஓகே சொல்ல கண்ணாலதான், புதுசா பிறந்த ஃபீலிங்குமா, சிரிச்சா ஹார்ட் ஹீலிங்குமா, கனகா லவ் காலிங்குமா, என்ன லெஃப்ட் ஹேண்ட்ல டீலிங்கு பண்ணாதம்மா, மினிக்கே நீதான் என் நெஞ்ச குலுக்கி சிறுக்கி, வடி என் முட்டை கலக்கி அழகி, போவாத ரொம்ப விலகி சிலுங்கி, போறாளே என்ன முழுங்கி. சப்போர்ட்டோட இந்த சப்போர்ட் கொஞ்சம் பலமா இருந்தது. Thank you. Yes, நோட் பண்ணி. ஸோ நான் இதுக்கு முன்னாடியே கேட்டிருந்தேன் வெற்றிமாறன் சார் என்ன சொன்னார், ஏன்னா உங்களுடைய அறிமுகமே அவர் தான். ஆமா, அவர் என்ன சொன்னார், டைரக்ஷன் பண்ண போறேன் இந்த மாதிரி? இல்லை வெற்றி சார் வந்து ஷியோரா நீ கான்ஃபிடென்ட்டாக இருக்கியான்னு ஃபஸ்ட்டு கேட்டார். நான் சொன்னேன் இல்லை சார், இந்த கதை மற்ற இது தெரியல, பட் இந்த கதை என்னால் எடுக்க முடியும் சார், ஏன்னா இது நான் பார்த்து வளர்ந்த லைஃபு, டெஃபினட்டாக என்னால் இது பண்ண முடியும் சார்ன்ற மாதிரி சொன்னேன். அப்போது ஓகே நீ கான்ஃபிடென்ட்டாக இருக்கீன்னா நீ அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணினார். கதை கேட்டார், கதை நரேட் பண்ண சாருக்கு. சார் வந்து மொமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப ஜாலியாக இருக்குது
படமே ரொம்ப நல்லா இருக்குன்ற மாதிரி தான் அப்ரிஷியேட் பண்ணாரு. உங்க ரோல் பத்தி சொல்லுங்க. எங்க ரோல் ப்ராப்பர் ஒரு ஸ்கூல், நம்ம ஸ்கூல்ல எல்லா கிளாஸ்லயும் ஒரு படிக்கிற நல்லா ஒரு படிப்பாளி பொண்ணு. படிப்பாளி பொண்ணு. ஆமா ஆமா, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான். இந்த இவர் வந்து படிக்காத ரொம்ப 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 யூஷுவல்ண்ணே. யூஷுவல் இல்ல அது எப்படி இருந்தாலும் ஃபேஸ் கட்ட பார்த்தா ஆமா ஆமா, அதுதான் சொல்றேன், அது உண்மைதான். இவங்க லைஃபே வந்து ஆக்சுவலா ரொம்ப படிக்கிற பொண்ணா. நான் எப்பயும் போல நான் 12th வரைக்கும், அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் கொண்டு போய் சேர்த்தாங்க. அது காலி போச்சா. என்ன படிச்சீங்க? இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங். வீடு கட்ட வேண்டிய. தேங்க்யூ so much. இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், பட் அதெல்லாம் படம் ரிலீஸ் அப்ப நம்ம பேசலாம். கண்டிப்பா. இப்போதைக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அதாவது ஒரு இளைஞர் பட்டாளமே சேர்ந்து ஒரு பெரிய கனவு கோட்டையை கட்டிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா அந்த யூத் ஒரு மிகப்பெரிய சக்சஸ் ஆகணும். தேங்க்யூ so much.